மலையால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் அர்ஜுன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். சிறந்த சிற்பி ஆக வேண்டும் என்ற கனவு அவனுக்கு இருந்தது. கோவில்கள் மற்றும் அரண்மனைகளில் உள்ள சிற்பங்களை பார்த்து மெய்மறந்து போவான். கல் எப்படி இப்படி அழகாக மாறுகிறது என்று ஆச்சரியப்பட்டான். ஒரு நாள் அந்த கிராமத்தில் உள்ள வயதான சிற்பி தேவ் மாஸ்டரிடம் சென்றான். தாத்தா, நான் உங்களிடம் சிற்பக்கலை கற்றுக்கொள்ள வருகிறேன். தயவு செய்து எனக்கு ஆசிரியராக இருங்கள் என்றான். மாஸ்டர் சம்மதித்தார். ஆனால் அவரிடம் கலை கற்றுக் கொடுக்காமல் ஒரு சுத்தி ஒரு உரும்பி கொடுத்து வெயிலில் நின்று பெரிய கற்களை உடைக்கச் சொன்னார். நாட்கள் கடந்தன. அர்ஜுனின் கையாறில் புண்கள், முதுகுவலி, உடல் சோர்வு. ஆனால் சிற்பக்கலை வரவே இல்லை. ஒரு நாள் அவன் அடங்க முடியாமல் கேட்டான். தாத்தா, நான் கலை கற்றுக்க வர்றேன். வேலைக்காரனா இல்ல, எப்பதான் உண்மையா கற்றுக் கொடுக்க போறீங்க? மாஸ்டர் சிரித்தபடியே சொன்னார். அந்த சூரியனைப் பார். அது எவ்வளவு பிரகாசமாக ஒளிர்கிறது. ஆனால் அந்த ஒளிக்குப் பின்னால் தீயின் வேதனை இருக்கிறது. உனக்கு பிடிச்ச அந்தச் சிற்பங்கள், அவை அனைத்தும் வலி, பொறுமை மற்றும் நெருப்பிலிருந்து பிறந்தவை. நீ தீயில் கனியாமல் பிரகாசிக்க முடியாது. அர்ஜுன் அமைதியாய் தலைகுனிந்தான். உண்மை புரிந்தது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு அர்ஜுன் நாடு முழுவதும் புகழ்பெற்ற சிற்பியானான். அவன் செய்த ஒவ்வொரு சிற்பமும் பக்குவமான உழைப்பின் ஒளியில் ஒளிர்ந்தது. நெறிமொழி: நீ சூரியனைப் போல ஒளிர விரும்புகிறாயா? முதலில் சூரியனைப் போல எரிய வேண்டியதுதான். உன்னதத்தை அடைவதற்கு போராட்டம், பொறுமை மற்றும் உறுதியான உழைப்பு அவசியம்.